சென்னை பூவிருந்தவல்லி அருகே உள்ள பழஞ்சூர் கிராமத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. சென்னை பூவிருந்தவல்லி அருகே உள்ள பழஞ்சூர் கிராமத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. 500 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. சென்னை பூவிருந்தவல்லி அருகே உள்ள பழஞ்சூர் கிராமத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். பூந்தமல்லி அருகே பழஞ்சூர் கிராமத்தில் அந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாகவே அரசுக்கு சொந்தமான 25 ஏக்கர் நிலம்தான் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1993ஆம் ஆண்டு தனியார் கல்வி நிறுவனம் ஒன்று 5 ஏக்கர் அரசு நிலத்தை குத்தகைக்காக பெற்றிருக்கிறது. அதில் தான் அங்கு பள்ளியானது செயல்பட்டிருக்கிறது. அந்த 5 ஏக்கர், அதாவது குத்தகை பெற்ற 5 ஏக்கர் நிலம் மட்டுமல்லாமல் அதன் அருகே இருக்கக்கூடிய அரசு நிலம், அதாவது அனாதீன நிலங்கள் 20 ஏக்கரை ஆக்கிரமித்து அதில் கல்வி கட்டிடங்கள், விளையாட்டு மைதானங்கள், நீச்சல் குளம் போன்ற பிரம்மாண்ட அமைப்பை ஒன்று உருவாக்கி ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இதை படித்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த குத்தகை பாக்கியானது நின்றிருக்கிறது. ஏறக்குறைய அந்த 1993 2013ஆம் ஆண்டு வரை 22 கோடி அளவுக்கு இந்த குத்தகை பணமானது நின்றிருக்கிறது. இதனால் அரசு தரப்பிலிருந்து அந்த குத்தகை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது அந்த அரசு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து 6 மாதத்திற்கு முன்பாகவே அந்த கல்வி நிறுவனத்துக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு முழுவதுமாக அங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வருவாய்த்துறையினர், அதாவது வருவாய்த்துறையின் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு பள்ளி கட்டிடத்தையும் திறந்து அங்கு என்னெல்லாம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதனை கணக்கெடுத்து தற்போது அங்க இருக்கிற சொத்துக்கள் மொத்தத்தையும் கையகப்படுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.